நீங்க உலகத்துல பல்வேறு நிலத்தை வென்றிருக்கோம், ஆனா எந்த இனத்தையும் நாங்க அடிமைப்படுத்தி ஆண்டதில்லை. வெள்ளக்காரன் கூட வந்திருக்கான், தன்னை போல் பிறரை நேசிப்பாயாக ஆமேம்பா, ஆனா எங்களை அடிமைப்படுத்தினான். அண்டைய அயலானுக்கும் அன்பு காட்டுன்னு சொன்ன நபிகளுடைய போதனையற்ற முகலாயர்கள் வந்தாங்க, எங்களை அடிமைப்படுத்தினாங்க. ஆனா நாங்கள் அறம் சார்ந்த வாழ்ந்தோம். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் வேதத்தை ஏற்றவன். எந்த இனத்தையும் நாங்க அடிமைப்படுத்தி ஆண்டல சரித்திரத்தில் குறிப்பிடுறது. இதே இலங்கையை வென்றான் எங்க பாட்ட, கொடி ஏத்திட்டு நீயே ஆட்சி செய்து கப்பத்தை கட்டுறா, இதை நாள்கைக்கு உட்பட்ட நிலம்டான்னு வந்தான். அப்படித்தான் நாடங்களும் வேண்டாம், உலகம் போற அந்த அறம் சார்ந்து வாழ்ந்த ஆட்சி. அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் சிலப்பதிகாரம் சொல்லுதுல, அதை தான் சொல்லுது. அப்ப நாங்க அறம் சார்ந்து வாழ்ந்து நின்ற மறவர்கள். மானம், வீரம், அறம், இது மூன்றும் உயிர் என்று வாழ்ந்த கூட்டம். அதனால எல்லாரும் மனித நேயம், நாங்க உயிர்மை நேயம். நல்ல கல்லுமாவில கோலம்பம், நாங்க அரிசி மாவுல கோலம், ஏன்னா எறும்பு சாப்பிடணும்னு. இவ்வளவு உயிர்மை நேயம் கொண்ட மக்கள் நாங்க. அதனால அது சார்ந்த ஆட்சி தான் நாங்க செய்ய நினைப்போம்.